ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளித்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகல்வெளியும் கூட தேவனுடைய வார்த்தையில் நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோவான் எழுதின புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி நம்ம தியானிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. பொதுவாக உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு சொல்லி பார்க்கும்பொழுது பலவிதமான கலக்கத்தினால் இருதயம் நிரம்பியிருக்கும். ஒன்று குடும்பத்தின் மூலமாக, குடும்பத்தில் உள்ள நபர்கள் மூலமாக, பிரச்சனையின் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, இன்னும் சொல்லப்போனால் பெற்றோர்கள் மூலமாக, சொந்த பந்தங்கள் மூலமாக, அடுத்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க மூலமாக, நண்பர்கள் மூலமாக பலவிதமான பிரச்சனைகள் என்ன செய்யும், இருதயத்தை கலங்க பண்ணியிருக்கோம். அதே விதம் நம்ம கலங்கி போயிருப்போம். இன்னும் அதுக்கு மேலே சொல்லப்போனால் தொழில் மூலமாக, தொழிலில் பிரச்சனை வந்தது மூலமாக, நஷ்டம் வந்தது மூலமாக, அல்லது எதிர்காலத்தை குறித்த பயத்தின் மூலமாக, இது போன்ற பலவிதமான கலக்கங்கள் நினச்சிருக்கோம் வந்து இதயத்தை ஆளுகை செய்யும். அதனால் அப்படி வரும்போது என்ன நடக்கும்னா, நம்ம விசுவாசம் சோர்ந்து போய் குறைஞ்சி போயிடும். அப்போ எப்போம்லாம் கலக்கம் அதிகரிக்குதோ, கலக்கத்தினால இருதயம் கலங்க ஆரம்பிக்குதோ, அப்போம்லாம் மனுஷனுடைய விசுவாசம் வந்து குறைஞ்சி போகுது, மனுஷனுடைய விசுவாசம் குறைஞ்சி போகுது. அப்படிப்பட்ட சூழலில் குறைஞ்சி போகும்போது நம்ம தேவனை தேட மாட்டோம், தேவனை நாட மாட்டோம், சோர்ந்து போயிடுவோம். இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் மாற்றி போடணுங்கிறதுக்காகத்தான் இயேசு என்ன சொல்வார்னா, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க, தேவனாகி என்னிடத்தில் நம்பிக்கையாக இருங்கன்னு சொல்லி தேற்றுகிறார். பல விதமான கலக்கங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், பல சூழ்நிலைகள் வந்தாலும், பல எதிர்பார்ப்புகள் மத்தியில் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காத ஒரு சூழல் வரும்போது, சோதனைகள் வந்தால் கூட விசுவாசத்தை விட்டுறாதீங்கன்னு தான் சொல்ல வர்றார். சொல்ல வர கருத்து என்னென்னா, விசுவாசத்தை விட்டுறாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, இதுதான் தேவன் சொல்ல வர்றாரு. ஆகவே இந்த செய்தி கேட்குற ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா இடர்பாடுகளையும் கலக்கங்களையும் கொடுத்து கலங்காமல் குழம்பாமல் இயேசு இடத்தில் விசுவாசமாக இருந்து நம்பிக்கை அதிகப்படுத்துவோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தொடர்ந்து விசுவாசத்தை பெருக செய்யணும். அது மாத்திரமல்ல, நாம் அதிகமாக என்ன செய்யணும், தேவனத்தில் சார்ந்து நம்பிக்கையாக இருக்க வேண்டும். மனுஷனையோ உலகத்தையோ பார்த்து இல்லாமல் தேவன் பேரில் நம்பிக்கையாக இருந்து விசுவாசத்தை அதிகப்படுத்த வேண்டும். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு நாம் விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லி இயேசு சொல்கிறார். அந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கிட்டு விசுவாசத்தை அதிகப்படுத்தி விசுவாசத்தில் நிரம்பி இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருந்து தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் ஊழியங்கள் வாழ்த்துகிறது. ஆமென்.